நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிஎன் ரியல் எஸ்டேட்டுக்காக நான் ராஷியா ஜிக்லேட்டா. நேர்களே, நாங்கள் வழங்குற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இதுவரை நாங்கள் 2 ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் மொத்தம் 30 ப்ராப்பர்ட்டியோட ரெக்கமெண்ட்ஸை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இந்த 30 ரெக்கமெண்ட்ஸில் மொத்தம் 7 ரெக்கமெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி சேல் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது போக ஒரு சில ரெக்கமெண்ட்ஸு இன்னும் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அண்ட் ஒரு சில ரெக்கமெண்ட்ஸ் எங்களுக்கு அர்ஜென்ட் நீடில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கரெக்டான எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இன்னுமே அதுக்கு செட் ஆகலை. ஸோ அது எந்த மாதிரியான ரெக்யூர்மெண்ட்ஸ் எங்களுக்கு அர்ஜென்ட் நீடில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வாரத்துக்கான நான் ப்ராப்பர்ட்டி ரெக்யூர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் எண்டில், இந்த வீடியோட எண்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அதோட ரெக்யூர்மெண்ட் ஐடி நம்பரை. இன்கேஸ் உங்ககிட்ட அதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஸ் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை டைரெக்டாக தெரிஞ்சிருந்த ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா எங்களோட ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை 9042335335 என்ற நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் முக்கியமாக சொல்கிறேன், நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டி ரெக்யூர்மெண்ட்ஸுமே டைரெக்டாக பையர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண 100% ஜென்யூனான வெரிஃபைட் ரெக்யூர்மெண்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே பையர்ஸ்க்கு என்ன எக்ஸாக்டான தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ எங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுற மாதிரியான ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருந்தால் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ரெக்யூர்மெண்ட் ஐடி நம்பரை எங்களுக்கு மென்ஷன் பண்ணி அண்ட் ஃபுல் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் என்னவோ அதை எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை இமீடியட்டாக சேல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். சரி, இந்த வாரத்துக்கான ப்ராப்பர்ட்டி ரெக்யூர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 31. இந்த பையர் ஒரு பிரபலமான ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர். இவங்களுக்கு தேவை குறைஞ்சபட்சம் 1-3 ஏக்கர் வரையிலான ட்ரை லேண்ட், அதாவது கொஞ்ச நிலம். ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு சூட்டபிளான குறைஞ்சபட்சம் 30 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி கொஞ்சமாவது ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கணுமா. இவங்களுக்கு சென்னை சிட்டி பக்கத்தில் எந்த ஒரு நல்ல லொக்கேஷன் ஆனாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ரேட் என்னவோ அதை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த பையரோட ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருந்தால் கொடுங்க, இமீடியட்டாக சேல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 32. இந்த பையருக்கு தேவை ஒரு 3 BHK ரீசேல் ஃப்ளாட்டை. 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான ஒரு வெல் மெயின்டைன் ஃப்ளாட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பேஷியஸான 3 BHK ஃப்ளாட் தான் இவங்க விரும்புகிறாங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் எல்காட் அவென்யூ இல்லைன்னா மாடல் ஸ்கூல் ரோட், இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி. சரியான ரெக்யூர்மெண்ட், அதாவது சரியாக மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா உடனே வாங்கிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 33. இந்த பையருக்கு தேவை 3-4 கிரவுண்ட், அதாவது 7500 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரை ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கான ஒரு சூட்டபிளான அப்ரூவ்ட் லேண்டு தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 20 அடி ரோடு ஆக்சஸ் தேவையா. இது முதியவர்களை தங்க வைக்கிற மாதிரி ஒரு ஷெல்டர் ஹோம் கட்டுறதுக்காக தான் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சென்னை அண்ணா நகர்ல இருந்து ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல லொக்கேஷனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பட்ஜெட் 5 கோடின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஃபுல் அமௌண்ட்டையும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 9042335335 என்ற நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா இமீடியட்டாக சேல் பண்ணிடலாம். ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 34. இந்த பையர் ஒரு பிரபலமான ரெசிடென்ஷியல் லே அவுட் ப்ரொமோட்டர். இந்த பையரோட ரெக்யூர்மெண்ட் மினிமம் 5 ஏக்கர் ட்ரை லேண்டு, குறைஞ்சபட்சம் 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு சூட்டபிளான இடமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடாக இருந்துச்சுன்னா மகாபலிபுரம் வரைக்கும், இல்லை OMR ரோடாக இருந்துச்சுன்னா பூஞ்சேரி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா திருப்போரூர்லேருந்து உருவாஞ்சேரி போகிற ரோடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோடாக இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டான மார்க்கெட் ரேட் கொடுத்து இந்த பையர் வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 9042335335 என்ற நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ரெக்யூர்மெண்ட் ஐடி CNRB 35.
இந்த பையருக்கு தேவை குறைஞ்சபட்சம் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுவதற்கு சூட்டபிளான அப்ரூவ்ட் லேண்ட் வேணுமா. அப்படி இல்லைன்னா ஒரு 15 வருஷத்துக்குள்ள பழக்கமான பழைய வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் வெஸ்ட், திருமங்கலம், பாடிக்குப்பம், அப்புறம் மொகப்பெயரில் MMM ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 36. இந்த பையரோட தேவை ஒரு 4 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு 4 BHK ரெடி டு ஆக்குபை ரீசேல் ஃப்ளாட் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இல்லைன்னா கோயம்பேட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் ஓகே தான், பட் கோயம்பேடுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 கோடி. இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி லீகலி கிளியரான ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக சேல் பண்ணிக்கலாம். ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 37. இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் குறைஞ்சபட்சம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 10 வருஷத்துக்குள்ள பழக்கமான ஒரு ரீசேல் 2 BHK ஃப்ளாட்டு நார்த் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கேட்குறாங்க. 5வது ஃப்ளோரு இல்லை அதுக்கு மேலே இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டாப் ஃப்ளோர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஜிம்மு, பார்க்கிங்கு, பார்க் அப்படின்னு எல்லா அம்யூனிட்டிஸும் தேவைப்படுது தான். இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சாலை கிராமம், KK நகர், வலசரவாக்கம், வடபழனி, விருகம்பாக்கம், அசோக் நகர், சின்மியா நகர். இவங்களோட பட்ஜெட் 1 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 38. இது ஒரு சின்ன ரெக்யர்மெண்ட் தான். ஆல்ரெடி எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ரீவியஸ் கிளைண்ட் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த பையரோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 சென்டில் இருந்து 1 ஏக்கர் வரையிலான அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலம். இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஊத்துக்கோட்டை, திருத்தணி, ராணிப்பேட். இவங்களோட பட்ஜெட் 20 லட்சம். ரெக்கமெண்ட் ஐடி CNRB 39. இந்த பையருக்கு தேவை குறைஞ்சபட்சம் ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ரெசிடென்ஷியல் இல்லைன்னா செமி கமர்ஷியலான பில்டிங்காக 30 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மல் ரெண்ட் வர மாதிரி ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு NRI. ஸோ இவங்களுக்கு சென்னையில் எந்த ஒரு லொக்கேஷனாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 40. இந்த பையருக்கு தேவை 1200 ஸ்கொயர் ஃபீட் பிளான்ல ஒரு 15 வருஷத்துக்குள்ள பழக்கமான பில்டிங்கா. அந்த பில்டிங் எப்படிப்பட்ட பில்டிங்காக இருக்கணும்னா 2 மாடி இருக்கிற மாதிரி ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கார்பெட் ஏரியா இருக்கிற மாதிரியான பில்டிங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 24 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அடையார், பெசன்ட் நகர், ரோம்பேட், ஆதம்பாக்கம், எக்மோர், வடபழனி, அரும்பாக்கம், கிண்டி. இவங்க ஒரு NRI. இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 41. இந்த பையருக்கு பிரைமரியான தேவை மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 15 வருஷத்துக்குள்ள பழக்கமான ஒரு வெல் மெயின்டைன்டான வீடு. அப்படி இல்லைன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஃப்ரண்டேஜோட அண்ட் 2 போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்கிற மாதிரியான வீடாக இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 16 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் தண்ணி தேங்காத மாதிரியான ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மண்ணடி, வாஷர்மென்பேட், NR நகர், பிராட்வே இந்த ஏரியா இல்லைன்னா இந்த ஏரியாவில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே எங்கனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பட்ஜெட் 700 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்துச்சுன்னா 1 கோடி 20 லட்சம். இன்கேஸ் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த 2 போர்ஷனாக இருக்கிற மாதிரியான பில்டிங்காக இருந்துச்சுன்னா இவங்களோட பட்ஜெட் 2 கோடி 25 லட்சம் வரை ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 42. இந்த பையருக்கு தேவை குறைஞ்சபட்சம் 700 ஸ்கொயர் ஃபீட்டில் டெக்ஸ்டைல் ஷோரூம் கட்டுறதுக்கு தேவையான மெயின் ரோட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு பிரைம் கமர்ஷியல் லேண்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விரும்புகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அடையார், பாரிஸ், ஹைகோர்ட் ஏரியா, கிண்டி, சைதாப்பேட், மொகப்பெயர், வடபழனி 100 ஃபீட் ரோட், அசோக் நகர் இல்லை ஒரு நல்ல மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி இல்லை பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியான ஒரு லேண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 43. இந்த பையருக்கு தேவை குறைஞ்சபட்சம் 2லேருந்து 2.5 கிரவுண்ட் ரெசிடென்ஷியல் இல்லைன்னா செமி கமர்ஷியல் அப்ரூவ்ட் லேண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் 30 அடி ரோடு ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி தேங்குற பிரச்சனை இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல், காட்டுப்பாக்கம், கோயம்பேடு, ஆயப்பாக்கம் இது மட்டும்தான். அண்ட் இவங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6 கோடி. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 44. இந்த பையருக்கு தேவை 12 வருஷத்துக்குள்ள பழக்கமான ஒரு வெல் மெயின்டைன் 3 BHK ரீசேல் பிளாட் தாங்க.
கண்டிப்பாக எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சவுத் ஃபேஸிங்கை தவிர எந்த ஒரு ஃபேஸிங்கும் இவங்களுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே எந்த ஒரு ஃப்ளோரும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. இவங்களோட விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா திருவான்மியூர், பெருங்குடி, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், சித்திலப்பாக்கம், அஸ்தினாபுரம், மடிப்பாக்கம். இவங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1,10,00,000. இவங்க விரும்புகிற மாதிரி ப்ராப்பர்ட்டி கொடுத்தா இமீடியட்டாக வாங்கிடுவேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்கமெண்ட் ஐடி CNRB 45. இந்த பையரோட தேவை வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அப்ரூவ்ட் லேண்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 30 அடி ரோடு ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் அல்லது நார்த் ஃபேஸிங் மட்டும்தான் இவங்க விரும்புகிறாங்க. இவங்க நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக கேட்குறாங்க. அண்ட் இவங்க விரும்புகிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நந்தம்பாக்கம், ராமாபுரம், ஆழ்வார் திருநகர், வலசரவாக்கம், மணப்பாக்கம். இவங்க பட்ஜெட் 2.5 கோடி. இந்த வாரத்துக்கான பையர் ரெக்யர்மெண்ட்ஸ் இவ்வளோ தாங்க. நாங்கள் ஒரு முறை போஸ்ட் பண்ண எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டுமே திருப்பி ரிப்பீட்டட் போஸ்ட் பண்ண மாட்டோம். அண்ட் நான் இன்றைக்கி சொன்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே கரண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணி டைரெக்டாக பையர்கிட்ட இருந்து வாங்கின ஜென்யூனான ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருந்தால் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்புங்க. முக்கியமாக ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஓனர் அண்ட் ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் எங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்த மெசேஜ் அப்படின்னு பார்த்துட்டோ இல்லை வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே தயவு செய்து எங்களுக்கு அனுப்பாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட என்னென்ன டீட்டெயில்ஸ் எங்களுக்கு முக்கியமாக தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம், அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ரெக்யர்மெண்ட் வீடியோஸில் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எங்களுக்கு அர்ஜென்ட் நீட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ரெக்யர்மெண்ட் ஐடி CNRB 3, CNRB 4, CNRB 6, CNRB 12, CNRB 13, CNRB 15, CNRB 18, CNRB 21, CNRB 25, CNRB 27 and CNRB 30. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் எங்களுக்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள், இமீடியட்டாக சேல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த டைரக்ட் பையர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணி அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸாக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிடலாம் அண்ட் கமிஷனுமே ஷேர் பண்ணிடலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண 2 ப்ராப்பர்ட்டி ரெக்கமெண்ட் வீடியோவில் மொத்தம் 7 சேல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 7 ப்ராப்பர்ட்டிலேயுமே வந்துட்டு ஒன்று மட்டும்தான் நாங்கள் டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட வந்து டீல் பண்ணோம். மற்ற எல்லாமே வந்துட்டு மற்ற ரியல் எஸ்டேட் பர்சன்ஸ் மூலமாக தான் சேல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம இமீடியட்டாகவே சேல் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் நேயர்களே, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலோ இல்லை ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னாலோ இல்லை கமர்ஷியலாக ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுடைய ஸ்பேஸ் கமர்ஷியல் ஸ்பேஸை ரெண்ட்டுக்கு கொடுக்க விரும்பினாலோ நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக அண்ட் சூப்பரான சர்வீஸ் தான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதே மாதிரி ரெகுலராக ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் அண்ட் டைரக்ட் பையர் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து வர வீடியோஸை பாருங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Rasha Julieta, CN Real Estate. நன்றி, வணக்கம்.